விட்டு கொடுத்து போறது, சகிப்புத்தன்மை, சாஃப்டா போறதுதான் மெச்சூரிட்டி. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா இந்த மாதிரி இருந்தா நமக்கு என்ன பேர் கிடைக்குது தெரியுமா? இடிச்ச வாயன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி புலம்புறவங்களா நீங்க? நான் இன்னைக்கு உங்க கூட தான் பேச போறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. நாம இனிப்பா இருந்தா எல்லாரும் தூக்கி சாப்பிட்டுருவாங்க தான். ஆனா நம்ம கசப்பா இருந்தா தீண்டுவார் இல்லாம போயிருவோம். இனிப்பா இருந்தா எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க தான். ஆனா கசப்பா இருந்தா தீண்டுவார் இல்லாம போயிருவோம். உண்மைதான். அப்ப எப்படி இருக்கணும்னா நம்ம அசர்ட்டிவா இருக்கணும்னு சொல்றாங்க அறிஞர்கள். அது என்ன அசர்ட்டிவ்? அசர்ட்டிவ்னா என்னன்னா நம்ம ரொம்பவே சப்மிசிவா, ரொம்பவே எல்லா விஷயத்துக்கும் ஒத்து போகக்கூடிய மாதிரி இருக்கவும் கூடாது. அதே சமயத்துல எதை எடுத்தாலும் படப்படன்னு நிதானம் இல்லாம பொரியக்கூடிய கோபக்காரராகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு இடப்பட்டு ஒண்ணு இருக்குது. அதுதான் அசர்ட்டிவ்னஸ். அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வட்டம் வரைங்களேன். அதுல 80% டால்பின் குறிங்க, 10% ஷார்க்னு குறிங்க, ஒரு 10% ஜெல்லிஃபிஷ்னு குறிங்க. இதுதாங்க அசர்ட்டிவ்னஸ். அதாவது நாம அசர்ட்டிவா இருக்கிறோம்னா அதுல 80% நம்ம டால்பின் மாதிரி இருக்கணும். டால்பினை விரும்பாதவங்க யாராவது இருக்க முடியுமா? அப்படியே அழகா, ஜாலியா, ஃப்ரெண்ட்லியா, ஃபன்னா அந்த மாதிரி இருக்கு. அந்த குணம் நம்ம கிட்ட 80% இருக்கணும்னு சொல்றாங்க அறிஞர்கள். அந்த குணம் மட்டும் நமக்கு 100% இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம இளிச்சவாயனை ஆயிடுறோம் சமயத்துல. வேற என்ன இருக்குன்னு ஒரு 10% நம்ம முகம் சுளிக்கவும் தான் செய்யணும். முகம் சுளிக்க வேண்டிய இடத்துல, கொஞ்சம் சீற்றமா இருக்க வேண்டிய இடத்துல சீற்றமாவும் தான் இருக்கணும். அதுக்குதான் ஷார்க்க உதாரணம் சொல்றாங்க. அதோட இன்னும் ஒரு 10% நம்ம ஜெல்லிஃபிஷ் மாதிரி போட்ட இடத்துல கிடக்குமே, அந்த மாதிரி சப்மிசிவா, சமயத்துல பிரெயினுக்கு நம்ம வேலை கொடுக்காம ஓகே சரண்டர், அந்த மாதிரி ஒரு மனநிலையுமே நம்ம கிட்ட இருக்குன்னு. சோ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், எந்த ஒரு செயலுக்கு நீங்க முடிவு எடுக்க இருந்தாலும் இந்த ஒரு கலவையில டால்பின், ஷார்க், ஜெல்லிஃபிஷ் அந்த ஒரு கலவையில நாம இருந்தோம்னா நம்ம பக்குவமா நடந்துக்குருவோம். பதட்டப்படவும் மாட்டோம். நாம டேக் இட் ஃபார் கிராண்டடாவும் ஆக மாட்டோம். பக்குவமா நடந்து நமக்கு தேவையானதை நாம எடுத்துக்கிற முடியும். இந்த இடத்துல ஒரு முனிவர் சொன்ன ஒரு கதை தாங்க எனக்கு ஞாபகம் வருது. அதாவது ஒரு வில்லேஜ்ல ஒரு பாம்பு இருந்தது. பாம்பு என்ன செய்யும்? கொத்து பாம்பை கண்டா படையும் நடுங்கும் இல்லையா? சோ அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே அந்த பாம்பை கண்டா நடுங்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் பாக்குது, ஒரு முனிவர்கிட்ட எல்லாரும் போய் அவங்க தியானம் பண்றது, ட்ரைனிங் எடுக்கிறதுமா இருக்கிறாங்க. இந்த பாம்புக்கும் ஒரு ஆசை வருது, நாமும் இந்த முனிவர்கிட்ட பேசுவோமே, 4 பேரு நம்மளை ஏற்றுக்கிற மாதிரி நடந்துப்போமே அப்படின்னு நினைச்சு அந்த முனிவர்கிட்ட இந்த பாம்பு போகுது. போய் முனிவர்கிட்ட கேக்குது, என்னை கண்டு எல்லாரும் பயந்து ஓடுறாங்களே, என்ன எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்களே, என்ன அவங்களும் சேர்த்துக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேக்குது. உடனே அந்த முனிவர் சொல்றாரு, நீ யாரையும் கொத்தாத, நீ கொத்துறனாலதான் உன்கிட்ட யாருமே நெருங்க மாட்டேங்கிறாங்க, அதாவது நீ கசப்பா இருக்காத அப்படின்னு சொல்லி விடுறாரு. உடனே இந்த பாம்பும் சரின்னு சொல்லி கேட்டுட்டு, பாவங்க அது நல்ல பாம்பு, அது என்ன பண்ணுது, அதே மாதிரியே யாரையுமே கொத்தாம இருக்குது. யாரையுமே ஒரு பாம்பு கொத்தலைன்னா என்ன நடக்கும்? அதே மாதிரிதாங்க எல்லாருமே அந்த பாம்பை கல்லால அடிக்கிறாங்க. ஓ இந்த பாம்பு கொத்தாதுன்னு தெரிஞ்ச உடனே அதை என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரிதான், நான் அமைதியா போனா என்ன எல்லாரும் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அது மாதிரி இந்த பாம்பை எல்லாரும் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த, அதுவும் இல்லாம இந்த பாம்பு சீரக்கூடிய ஒரு பாம்பு, கொத்தக்கூடிய ஒரு பாம்பு, அதோட சீற்றம் இல்லாம, அதோட அந்த நச்சுத்தன்மை இல்லாம இருக்குதுங்கிறத பார்த்த உடனே நம்மால் பெரிய கொண்டாட்டமா இருக்குது. அது கூட என்னெல்லாம் விளையாட முடியுமோ அதெல்லாம் விளையாடுறாங்க. இப்ப அந்த பாம்பு நைந்து பீந்து அப்படியே கிடக்குது பாவம் போல. ஏன்னா அதுதான் முனிவர்கிட்ட சொல்லி இருக்குது இல்லையா, நான் கொத்த மாட்டேன்னு சொல்லி. ஆனா அந்த பாம்புக்கு புரியல, நம்ம கொத்தாம இருந்தா நம்ம கூட எல்லாரும் நண்பர்களா இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியல. அப்ப அந்த முனிவரை திருப்பி அந்த பாம்பு பாக்குது. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிதான் நான் இப்படி இருக்கிறேன், ஆனா என் நிலைமைய பாருங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்ப அந்த முனிவர் சொன்னாரு பாருங்க, அதுதாங்க நமக்குரிய பதில். அந்த முனிவர் சொல்றாரு, நான் உன்னை கொத்த வேண்டாம்னு தானே சொன்னேன், சீர வேண்டாம்னு சொல்லலையே. பிறருக்கு நம்ம தீங்கு விளைவிக்காம இருக்கணும். ஆனா அதுக்காக மற்றவங்க நமக்கு தீங்கு விளைவிக்கிற அளவு நம்ம சப்மிசிவாவும் போயிடக்கூடாது. அதுதாங்க அசர்ட்டிவ்னஸ். பக்குவமா நடந்துக்கிறேன்னு, பார்த்து நடந்துக்கிறேன்னு, பதட்டம் இல்லாம கோபம் இல்லாம நடந்துக்கிறேன்னு, அதுதாங்க அசர்ட்டிவ்னஸ்.
எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்ன ஒரு விஷயம் இங்க உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. என் ஃப்ரெண்டு கார்ல மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருந்திருக்கிறாங்க. டிராபிக்ல போயிட்டு இருக்கிறப்போ சிக்னல்ல இருந்து காரை எடுக்கும்போது என்ன இருக்குது, அவங்களோட காரை ஆஃப் ஆயிருச்சு. ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க, காரை ஆன் ஆகாம இருந்திருக்குது. அவங்களுக்கு பதட்டமா இருக்குது. ஆஹா, ஒரு டிராபிக் நெரிசல்ல ஒரு மெயின் ரோட்ல கார் நின்றுச்சேன்னு சொல்லி பதட்டமா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. சோ அந்த பதட்டத்தோட அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா பின்னால இருந்து ஒருத்தர் அவரோட கார்ல இருந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இந்த காரை போக சொல்லி. எப்படி கடுப்பா இருக்கேன், அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப என் ஃப்ரெண்டு எப்படி அசர்ட்டிவா நடந்தாங்கன்னு சொல்றான் பாருங்க. என் ஃப்ரெண்டு காரை விட்டு கீழே இறங்குனாங்க. நம்ம என்ன இந்த சீன்ல நினைப்போம், வந்து கத்த போறாங்கன்னு நினைப்போம், அல்லது சாரிங்க அப்படின்னு வழிய போறாங்கன்னு நினைப்போம் இல்லையா. அதுதான் அக்ரெசிவ்னஸ் அண்ட் சப்மிசிவ்னஸ். ரெண்டுமே அவங்க பண்ணல. அவங்க இந்த இடத்துல அசர்ட்டிவா நடக்கிறாங்க. அதாவது ஜோவியலா, சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யணுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என் ஃப்ரெண்டு இறங்கி வந்து அந்த பின்னால இந்த ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கிற அந்த ஆள் கூட பேசுறாங்க. சார், நீங்க நான் முன்னாடி சிரமப்படுறத பார்த்து நீங்க இவ்வளவு ஹார்ன் அடிக்கிறீங்க, டிஸ்டர்ப்டா இருக்கிறீங்கன்னு பார்க்கும்போது நீங்க எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கணும். ஒண்ணு செய்யுங்க, நீங்க போய் என் காருக்குரிய வேலையை பார்த்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்க வேலையை நான் பாக்குறேன். பின்னாடி இருந்து இதே மாதிரி நானும் ஹார்ன் அடிக்கிறேன்றாங்க. உடனே சிரிச்சிடுறாரு. அவங்க கோபம் இல்லாம ஜோவியலாவே சொல்லிடுறாங்க, என்னால முடியாதனால தானே டைம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க பின்னாடி இந்த ஹார்ன் அடிக்கிறதுக்கு பதிலா கீழே இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மெசேஜ ரொம்ப அழகா சொல்றாங்க. சோ அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அவரோட ஹெல்ப்போடைய இவங்களும் காரை எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு காரியமும் ஆகணும், அதே சமயத்துல யாரு மனசும் வருத்தப்படாமலும் நடக்கணும். அந்த முறையில நீங்க அசர்ட்டிவா நடந்துக்கிறீங்க.